செங்கல்வராயன். செங்கல்வராயன் அவர்களுக்கு விருதளிக்க நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? மஷ்ரூம் விவசாயத்தையா இல்ல கோழி பண்ணையவா? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு 8 வருஷமா இந்த ஃபார்மிங் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்டேஜ் ஏற முதல் ஃபங்க்ஷன் இதுதான். இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துக்கும் இன்வைட் வந்திருக்கு, பட் எனக்கு அதில் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ஆக்சுவலாக என்னோட ஃபார்மிங் லைஃப்பில் நான் ஒரு பெரிய டவுன்ஃபாலில் இருக்கேன். ஸோ இது எனக்கு கொஞ்சம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்காக தான் முதல் முறையாக வந்து இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த பண்ணை தொழிலுக்கு வரும்போது பேசிக்காக எல்லாருக்கும் தெரியும், இப்போ கோழியை பிடிக்காதவங்க இல்லை, ஆடை பிடிக்காதவங்க இல்லை, பால் குடிக்காதவங்க இல்லை. ஆனாலும் இதை மேய்க்கிறவங்கள பார்க்கும்போது படிக்காதவங்க தான் இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய தாட்ஸ் இருக்கு. அதை வந்து ஓப்பனாக முதல் முறையாக ஒரு ஆடு, மாடு, கோழி, பன்னி இது எல்லாத்தையும் வளர்க்குறத வந்து ஒரு வீடியோவாக பண்ணது வந்து நான் தான். ஸோ இதுக்கு நிறைய விமர்சனங்களும் வந்தது, அதிக அளவுக்கு சப்போர்ட்டும் இருந்தது. ஸோ அவங்க கேட்ட மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பயுமேன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம், ஆடு, கோழி இது எல்லாத்தையுமே தாண்டி நான் எப்பயுமே சூஸ் பண்ணுறது கோழி தான். ஸோ என்னோட பண்ணையோட பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கோழியிலிருந்து தான். அதனால இப்போ இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு கோழி தான் வந்து முக்கியம்னு நான் சொல்லுவேன். பெருமை தந்த தமிழுக்கு நாம் பெருமை சொல்லுவோம், அறிவை தந்த அறிவிக்கு நாம் பெருமை சொல்லுவோம், செவியில் பாயும் தேனுக்கு நாம் பெருமை சொல்லுவோம்.